ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த மாதிரி ஒரு பார்ட் இருக்குது நம்மகிட்ட. இதில் வந்து பார்த்தீங்கன்னா சாம்பர் மேலே கொடுத்துருந்தா ஈஸியாக அடிச்சிடலாம். ஆனால் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க சைடில். இப்போ இந்த மாதிரி கொடுக்கும்போது நம்ம எப்படி இதில் வந்து சாம்பர் அடிக்கிறது அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். சிம்பிள் கான்செப்ட் தான். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் இந்த சாம்பரோட ஸ்டார்டிங்லையும் எண்டிங்லேயும் ஒரு கர்வ் கிரியேட் பண்ணி வச்சுக்கணும். நான் வந்து இந்த இடத்துலையும் இந்த இடத்துலையும் ஒரு கர்வ் கிரியேட் பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போ இது தேவையில்லாமல் கிரியேட் ஆயிடுச்சு, டெலீட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது. இப்போ கிரியேட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன டூல் யூஸ் பண்ண போகிறீங்கன்றத ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணிக்கணும். நான் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 10 mm கட்டர் யூஸ் பண்ண போகிறேன். அதனால இப்போது இந்த லைனை ஆஃப்செட் பண்ணணும். நான் வந்து ஆஃப்செட் போயிட்டு இந்த லைனை ஆஃப்செட் பண்ண போகிறேன். இந்த பக்கம் எவ்வளோ தூரத்துக்குன்னா 10 mm கட்டர்ன்றனால ஒரு 5 mmக்கு நான் ஆஃப்செட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி கீழேயும் ஆஃப்செட் பண்ணிக்கிறேன். ஆஃப்செட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அப்படியே ஓகே பண்ணிக்கலாம். ஓகே கொடுத்ததுக்கப்புறம் இந்த 2 லைன் வந்து இங்கேருந்து இங்கே ஆஃப்செட் ஆகிருக்கும், இங்கேருந்து இது இந்த பக்கம் ஆஃப்செட் ஆகிருக்கும். ஆஃப்செட் ஆனதுக்கப்புறம் ஒரு லைன் எடுத்து இதோட சென்டருக்கும் மார்க் பண்ணிடுங்க. மார்க் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அவ்வளோதான், வேறு எதுவும் பண்ண தேவையில்லை. இதே மாதிரி நீங்கள் உங்களுக்கு தேவையான பக்கம் நீங்கள் பண்ணிவிட்டு இப்போ ரைட் கிளிக் மில் டூல் பாத் கான்டூரில் போயிட்டு செயினில் நான் இந்த இதை பிடிக்கிறேன். பிடிச்சு முடிச்சதுக்கப்புறம் ஓகே கொடுத்துருங்க. டூலில் போயிட்டு இதே ஃப்ளாட் கட்டரே வச்சுக்கலாம். மற்றபடி கம்ப்யூட்டரில் இது வந்து நான் ஆஃப் பண்ணிக்கிறேன். மற்றபடி எதுவுமே கொடுக்க தேவையில்லை, லீடிங் லீடவுட்லாம் தேவையில்லை. டேரெக்டாக லிங்கின் பேராமீட்டரில் போயிட்டு எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்றத மட்டும் பார்த்துக்குங்க. பார்த்துட்டு அப்படியே ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இப்போ டூல் பாத் ஃபார்ம் ஆயிரும். இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இது ஒரு சிம்பிள் கான்செப்ட் தான். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அழகாக இங்கே சாம்பர் ஃபார்ம் ஆயிரும். உங்களுக்கு 3Dயில் ரன் பண்ணி காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து சாம்பர் ஃபார்ம் ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஈஸியாக நீங்கள் ஃபார்ம் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த டிப்பு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம அடுத்து வேறு ஏதாவது வீடியோவில் பார்க்கலாம். பை.